ஒரு ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியமான 2 விஷயம். ஒன்று டேட்டா கலெக்ஷன், இன்னொன்று மார்க்கெட்டிங். ஸோ நம்ம இப்போ ஒரு மிகப்பெரிய ஃபார்மிங் கம்யூனிட்டிக்காக ஒரு ஆப் பண்ண போகிறோம். என்னோடய கிளைண்ட் வந்து அதுதான் என்கிட்ட ரெக்குயர்மெண்ட்ஸாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இதில் ஃபார்மர்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம். கெமிக்கல் கம்பெனிஸு, ஆர்கானிக் கம்பெனிஸு, அது மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் ரெண்டல் விடுவாங்கள்ல, ஸோ அதோட கம்பெனிஸு, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அப்போ எத்தனை பேர் வருவாங்க, எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மாக இது இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பெரிய கம்யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணணும். அதுதான் வந்து இந்த ப்ராஜெக்டோட மெயின் அப்ஜெக்டிவாக என்னோடய கிளைண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்காக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டேட்டா கலெக்ஷன். ஸோ டேட்டா கலெக்ஷன்னா நம்ம ஒரு ஃபார்மர்ஸ்கிட்டையும் போயிட்டு அவங்க என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க, எந்த கம்பெனியில் கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க, ஆர்கானிக் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா, பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா, ஆர்கானிக்காக இருந்தால் ஆர்கானிக்கில் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது, கெமிக்கலாக இருந்தால் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எல்லா டேட்டாஸும் நம்ம இப்போ கலெக்ட் பண்ணணும். அதுதான் நம்ம ஆப் டெவலப்மெண்ட்டுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அது அலோவ் பண்ணுறது மூலமாக தான் நம்ம டார்கெட் கஸ்டமருக்கு எந்த மாதிரியான கம்பெனிஸ் பிடிக்குது, எந்த கம்பெனிஸோட பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபங்கிசைட்ஸ் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங்கான ப்ராடக்ட் இருந்து நம்ம ப்ராடக்ட் எவ்வளோ யூனிக்காக இருக்குது, ஸோ அந்த ப்ராடக்ட்டில் இருக்க ரிசர்ச் கேப் என்ன, அதை எப்படி ஃபில் பண்ணலாம், இது எல்லாத்துக்குமே இந்த டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். அதனால தான் இந்த டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட எண்ட் ரிசல்ட்டும் பெருசாக இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ என்ன குட்டி ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, இந்த டேட்டா கலெக்ஷன் ப்ராசஸ்ன்றது எப்போதுமே பெருசாக தான் இருக்கணும். என்னோட கிளைண்ட் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10K ஃபார்மர்ஸ் கிட்டையாவது பேசி ஆகணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். ஏன்னா நம்ம ஒரு லார்ஜ் ஸ்கேலில் பண்ண போகிறோம். ஸோ அப்போ லார்ஜ் ஸ்கேலில் நம்ம ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் ஸ்கேலபிலிட்டிக்கும் வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ ஒரு லார்ஜ் ஸ்கேலில் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணணுன்றது தான் எங்கள் பிளானு. எங்கள் கிளைண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 10K ஃபார்மர்ஸ் கிட்டையாவது பேசணும், ஈஸியாக சொல்லிட்டாரு. நானும் சரி ஓகே 10K ஃபார்மர்ஸ் கிட்ட பேசலாம், பட் டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 1 மந்த்தில் 10K ஃபார்மர்ஸ் கிட்ட பேசணும். இதுதான் எங்கள் டார்கெட், எங்கள் டீமோட டார்கெட். இது வந்து என்ன தான் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருந்தாலும், பட் பண்ணுறப்ப எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஏன்னா என் டீம்லேருந்து ஒரு 2-3 பேர் தமிழ்நாட்டில் வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போயிட்டு அவங்களோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் நினச்ச அளவுக்கு அது ஈஸியாக இல்லை. ஃபார்மர்ஸை அவங்கள பிடிச்சி அவங்கக்கிட்ட பேசி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க டேட்டாஸை வாங்குறதுன்றது அவ்வளோ ஈஸியான வேலையே கிடையாது. ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருந்தது. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இல்லை எப்படி சமாளிக்க போகிறோம், எப்படி இத்தனை ஃபார்மர்ஸ் கிட்ட ஒரு 10 ஃபார்மர்ஸ் கிட்ட பேசுகிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது, நம்ம எப்படி 10,000 ஃபார்மர்ஸோட டேட்டாஸை கலெக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நானும் என் டீமும் உட்காந்துட்டு இருந்தோம். பட் அப்போ சடனாக என் கிளைண்ட் கிட்டேருந்து ஒரு கால். அவர் ஃபோன் பண்ணி என்ன சொன்னார்னா, ஈரோடு பக்கத்தில் உடுமலைன்ற ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய ஃபார்மிங்கான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் அறுவடை. அந்த ஃபங்க்ஷனில் ஏகப்பட்ட ஃபார்மர்ஸ் வர போகிறாங்க. பல ஆயிரக்கணக்கான ஃபார்மர்ஸ் வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 300-350 ஸ்டால்ஸ் கூட போகிறாங்க. ஸ்டால்ஸ்னால் எப்படின்னா அங்கே வந்து ஒரு 300-350 ஸ்டால் இருக்கும். ஸோ கம்பெனிஸ்லாம் வந்து அதை வாடகைக்கு எடுத்து அன்றைக்கி ஒரு 3 நாள் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அந்த 3 நாளைக்கு அவங்களோட ப்ராடக்ட்லாம் ஷோகேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கரெக்டான சான்ஸ்ன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் நம்ம போயே ஆகணும். ஏன்னா அங்கே வந்து நிறைய கம்பெனிஸும் வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 50,000-60,000 ஃபார்மர்ஸ் வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய கிளைண்ட் எனக்கு சொன்னார். ஸோ இதை கேட்டோடனே நானும் எங்கள் டீமும் பயங்கர ஹாப்பி ஆகிட்டோம். உடனே எதிரா பஸ்ஸை ஈரோடு எடுத்து சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆரம்பிக்கலாம். ஹலோ கைஸ், இப்போ நம்ம ஒரு மிகப்பெரிய ட்ராவலுக்கு போக போகிறோம். நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா, இங்கேருந்து ஈரோடு போயிட்டு ஈரோட்லேருந்து அங்கே உடுமலைப்பேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன், ஒரு அழகான வில்லேஜுக்கு போக போகிறோம். அது டவுன் மாதிரி தான் தெரியுது, நான் கூகுள் மேப்பில் பார்த்த வரைக்கும். நான் இது வரைக்கும் போனதில்லைங்க. ஸோ அங்கே எதுக்கு போக போகிறோன்னா, நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு முக்கியமான மீட்டிங்.
இப்போ தான் வண்டியெல்லாம் ஓட்டுவானுங்க. அங்கே எதுக்கு நம்ம போகிறோன்னா, நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு முக்கியமான மீட்டிங் அங்கே நடக்க போகுது. நம்மளோட அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஃபார்மர்ஸ்க்காக ஃபார்மிங் ஆப் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அங்கே உடுமலைப்பேட்டைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஃபார்மர்ஸும் எல்லா ஃபார்மர் யூனியனும் ஒன்று சேர்ந்து அங்கே ஒரு மீட்டிங், மிகப்பெரிய மீட்டிங் நடத்துகிறாங்க. ஏகப்பட்ட ஃபார்மர்ஸ் இங்கே வர போகிறாங்க. ஸோ இதை விட ஒரு நல்ல சான்ஸ் நமக்கு கிடைக்குமா? ஏன் நம்ம இப்போ அங்கே போகிறோன்னா, இப்போயே நம்ம ஆப்புக்கான மார்க்கெட்டிங்கும் அங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாடல்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு, நம்ம ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு இதுக்கான டேட்டாஸும் அங்கே இருக்க ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒரு ட்ராவல் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்குன்னு தோணுது. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மார்க்கெட்டிங் பிளானுக்காக நம்ம போகிறோம். மார்க்கெட்டிங் பிளானுக்கு மட்டும் இல்லாமல் போயிட்டு அங்கே டேட்டாஸை கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நிறையா டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்க என்னென்ன பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன மெத்தட்ஸ் அப்ளை பண்ணுறாங்கன்றது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த ஃபார்மர்ஸ் கிட்ட கேட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபார்ம்ஸ், நம்மளோட ப்ரோச்சர்ஸ் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நிறையா. ஸோ அதை கொடுத்து அதன் மூலமாக அங்கே நமக்கு எதனா கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு மார்க்கெட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பயங்கரமான வெயிலாக இருக்குது. நான் வந்து இன்றைக்கி நைட்டு தான் பஸ் ஏற போகிறேன். இப்போயே சும்மா ரெக்கார்ட் பண்ணலான்னு தோணுச்சு, டக்குன்னு மாடிக்கு வந்த துணிலாம் எடுக்கிறதுக்கு. ஸோ டக்குன்னு தோணுச்சு, சரி இங்கேருந்தே ரெக்கார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு ஃபுல் லென்த் விளாக் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு கூட எனக்கு தெரில. பட் பார்க்குறவங்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நல்லா இருந்தால் என்ன பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிட்டுங்க. அவ்வளோதான், எல்லாம் சொல்லிட்டேன்னா. ஸோ நைட்டுக்கு போய் பஸ் ஏறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும், ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கணும். அதுக்கடுத்து நிறையா பிபிடிஸு, ப்ரோச்சர் டிசைனு, பிரிண்ட் அவுட் எல்லாமே எடுக்கணும். ஸோ போயிட்டு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன். போயிட்டு அடுத்த ஷாட்டில் அடுத்த இடத்துல உங்களை மீட் பண்ணுறேன். பாய். அவ்வளோதான் கைஸ், கிளம்பியாச்சு. இப்போ போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்குள்ளே ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. எல்லாமே எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஒரே ஒரு பேக் தான், பெருசாக எதுவும் கிடையாது. ஒரே ஒரு பேக்கு, ட்ரெஸ்ஸு, லேப்டாப்பு, பிபிடி, அந்த ஜெராக்ஸ்லாம் வச்சாச்சு. ஸோ ஒரு மாதிரி பரபரப்பாக கிளம்புற மாதிரி இருக்குது. என்னை பார்த்தாலே தெரியும், விறுவிறுத்து கிளம்பிகிட்ருக்கேன். இங்கே வேறு ஹியூமிடிட்டி பயங்கரமாக இருக்குது. பஸ் ஏறுறதுக்குள்ளே அவ்வளோதான் போல். பட் எல்லாமே எடுத்தாச்சு. பார்ப்போம், போயிட்டு இனிமேல் பஸ் ஏறணும். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், ரொம்ப பரபரப்பாக கிளம்பிட்டு இருந்தேன். ஏன்னா கடைசி டைமில் தான் எங்களுக்கு கிளைண்ட்டு ஃபோன் பண்ணாங்க, ஓகேவா. ஸோ அந்த கடைசி நேரத்தில் வந்து நான் பிபிடி ரெடி பண்ணிவிட்டு, ப்ரோச்சர் ரெடி பண்ணிட்டு, ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு, இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு, அதை வேறு பிரிண்ட் வேறு பண்ணணும். கலர் பிரிண்ட்லாம் வேறு போட்டுட்டு அதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ ஈவினிங் பஸ் ஏறணும்னு இருந்தேன். பிரிண்டெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சு. இந்த ரூமில் தான் வச்சு பேசினேன் அந்த கிளிப்பு. ஸோ அந்தளவுக்கு ஒரு மாதிரி பரபரப்பாக தான் கிளம்பிட்டு இருந்தேன். எவ்வளோ ஆனாலும் எப்போ பயங்கர டிராஃபிக் வேறு. இப்போ தான் கேட்டு போட்டு 4 ட்ரெயின் போகும். பயங்கர டிராஃபிக் ஆகும். எல்லாம் நேரம். ஸோ எப்படியோ வந்துட்டேன். அங்கேருந்து இங்கே நடந்து வரதுக்குள்ளே பயங்கரமாக வேர்த்துருச்சு. ஃபுல்லாக நினைச்சிட்டேன். இப்போ தான் குளிச்சு கிளம்பி வந்தேன். நைட் டைம் தான், நல்லா காற்று அடிக்குது. பட் சுத்தமாக முடியல. இப்போயே செம்ம டயர்டாகிட்டேன். எப்படி இதுக்கடுத்து பஸ்ஸை பிடிச்சி போகணுன்னு தெரியல. பயங்கர கூட்டமாக வேறு இருக்குது. பார்ப்போம். இப்போ ஏடிஎம்முக்கு வந்திருக்கேன். ஸோ ஏடிஎம்மில் போயிட்டு காசு எடுத்துகிட்டு எதுனா சாப்பிடாம போகலாம், அப்படியே போகலான்னு நினச்சேன். ஆனால் செம்ம டயர்டாகிட்டேன். சாப்பிடாம போனால் நைட்டெல்லாம் தாங்கவே முடியாது. ஸோ போயிட்டு எதனா சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ் வருதான்னு பார்க்கணும். பஸ் ஏறிட்டு கொஞ்சம் பிபிடி அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாம் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு அப்படியே தூங்க வேண்டியதான்.